நல்லாட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று கவனம் செலுத்துவதை விட தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதில் தான் அவர்கள் சூழ்ச்சியில் வெற்றி பெறும் கவனத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆக இதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணன் ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், விக்கிரவாண்டி வெற்றி இந்த நல்லாட்சியின் குறியீடு என்று சொல்கிறார். ஆனால் அப்படி என்றால் நாங்கள் கேட்பது, கள்ளக்குறிச்சி மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை இது எந்த ஆட்சியின் குறியீடு என்று கேட்கிறேன். ஆக அது நல்லாட்சியின் குறியீடு என்றால் இது மோசமான ஆட்சியின் குறியீடு தானே. அது மட்டுமல்ல, உண்மையை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எய்தவர்கள் எங்கோ இருப்பது, அதை காப்பாற்றுவதற்காக எய்தவர்களை காப்பாற்றுவதற்காக அம்புகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இந்த என்கவுண்டர் என்பது முற்றிலுமாக தேவையற்றது. ஏற்கனவே சரணடைந்த ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். ஆக கொலை அங்கே உண்மை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல். அது மட்டுமல்ல, போலீசார் அவசரமாக இந்த காணொலியை ஏன் வெளியிட்டார்கள் என்பதும் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது எல்லா சட்ட வல்லுநர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், உயர்நீதிமன்றத்தில் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, அந்த காணொலியை நாம் பார்த்தோம் என்றால், இவ்வளவு ஆள் நடமாட்டம் உள்ள இடங்களில் கொலைகாரர்கள் வந்து கொலை செய்கிறார்கள் என்றால் அந்த துணிச்சலை அவருக்கு யார் கொடுத்தது? இந்த இடத்தில் நாம் இத்தகைய அராஜகத்தை அரங்கேற்றினால் கூட நம்மை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று அரசாங்கம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பது தானே காரணமாக இருக்க முடியும். ஆக மிக படு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான், மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதாவது நம்மளுக்கு ஒரு டிஎம்சியான் உடனே கொடுக்கணும்னு சொன்னது 8000 கன அடி தான் கொடுக்கிறேன் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம், உரிமைகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லு.